சுருதி புயலாகியா ஓவியா ரசிகாசினி ஓவியா ரசிகாசினி அரிசுனா காவியா தனுஸ்ரீ கேடை கொடுக்குறப்ப எடுத்துக்கா சவிதா சாதனா ஸ்ரீ சக்கரா பாப்பா டே பாப்பா மணிகண்டன் தம்பி சைடாலே முன்னாடி வாங்க தம்பி ஒரு 10 நிமிஷம் போடுங்க. தலைவர் பேசுறது எவ்வளவு அவ்வளவு அனுபவிச்சு கோர்ஸ்க்காண்டி 10 நிமிஷம். இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு அழகு தெரியும். ஒரு 10 நிமிஷம் போடுங்க. அப்படியே எல்லாம் குறிப்பாக அப்படி சேர்ந்து இல்லைங்க பாப்பா சேர்ந்து இல்லைங்க அப்படியே ஒரு போட்டோனே போட்டோ அப்படியே ஒரு போட்டோ வாட்டர் பாட்டில் எடுத்துடலாமா இல்லை ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க முன்னாடி வாங்க சகோதரி சுவாமிஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறது. டாக்டர் ஆர்.எம். கீர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருமதி சர்மிளாராம் ஆனந்த் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நாடார் மகாசங்க சங்க தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மக்கள் சேவை இளைஞரணி அட்வொகேட் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாகவும் மகளிரின் சார்பாகவும் கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. நம்ம தான் வந்து வெறுப்புகள் வந்திருக்காங்க, கொஞ்சம் கைதட்டுங்க. மாநில செயலாளர் கவிதா,
செயலாளர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. மாநகர மாவட்ட செயலாளர் மீனாதேவி அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகஜோதி அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. வீரமான் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. லதா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. சுப்புலட்சுமி தனலட்சுமி ராஜா பாக்கியம் 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 மகாலட்சுமி மகாலட்சுமி தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மொத்தம் அப்படியே டோட்டலாக ஒரு ஹெல்ப் இல்லை இல்லை எடுங்க பிரச்சனை கையில் வச்சுக்கோங்கக்கா. என்ன இந்த லோ நீங்களும் கையில் வச்சு முன்னாடி வாங்க. நீங்களும் முன்னாடி கேமரா நேரத்துக்கு அதில் பக்கம் தான் வந்துட்டாரு சொல்லவா? தென் மாவட்ட மகளிரின் சார்பாக சமநீதி போராளி அண்ணன் அவர்களுக்கு மகளிரின் சார்பாக மரியாதை செலுத்துகிறேன். கொஞ்சம் கீழே இறக்கி ஓகே கொஞ்சம் கிழக்கு மாவட்டம் மாநில செயலாளர் சித்ராதன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக சமநீதி போராளி அண்ணன் கே சிவகுமார் அவர்கள் சிறப்பு காட்டுவார். தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ங்க. அவ்வளோ வர மாதிரி இருக்கு. லெமன் ஜூஸ் போட்டுருமா? அன்பு சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். உட்காந்து நடந்து போறோம்னா நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன கவனிச்சீங்கன்னா உங்களை 1/2 மணி நேரத்துல விட்டுருவேன். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவேன். பசி நேரம் பாத்துங்க. நடந்து போறவங்க வந்து உட்காந்துருங்க. சின்னதா சத்தம் கேட்டாலும் நான் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவேன். பாத்துங்க. தமிழர் தேச மகளிர் பாசறை நடத்துகிற தென்மண்டல மகளிர் மாநாட்டுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று பேசும்போது ஒரு சிறப்பு அழைப்பாளர் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அசைவ உணவுகளை வீட்டில் சாப்பிட்டுட்டு டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனா இந்த
இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருந்ததால் மட்டுமே அந்த மஞ்சள் நிற உடையை அணிந்துட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு போடாத நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்கக்கூடிய தென்மண்டல மகளிரினுடைய செயலாளர் திருமதி கவிதா பிச்சன் அவர்களை, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட மகளிரினுடைய செயலாளர் அருமை சகோதரி மீனா தேவி அவர்களை, ஆசிரியரை வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்மிகு பத்ராநந்தா சரஸ்வதி மாதாஜி தலைவி அன்னை சாரதம்மாள் குடி, வரவேற்பை ஆற்றியிருக்கக்கூடிய மதுரை கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் நாகஜோதி, மதுரை வடக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் மகாலட்சுமி, மதுரை வடக்கு மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் வீரம்மாள், மதுரை தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் லதா, மதுரை தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி, மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணி செயலாளர் தனலட்சுமி, மதுரை மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் முருகவள்ளி, மதுரை மாநகர மாவட்ட மீனவர்களுடைய செயலாளர் அருமை சகோதரி பாக்கியம், இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வருகிறக்கூடிய தலைவர் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய தொழில் முனைவோர் கூட்டமைப்பு திருமதி ஏ ஆதிலட்சுமி, மாவட்ட கல்வியாளர் பிரிவு துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சர்மிளா ராமானந்த், மருத்துவரணி மாநில செயலாளர் அந்த பாப்பா திருச்சி எங்க ஊர் பொண்ணு கிருத்திகா. நான் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் பேசணும்னு அந்த பாப்பாவை கேட்டேன். அவங்க அப்பா ஒரு சாதாரண ரைஸ் மில் ஓனர் தான். அந்த பாப்பா டாக்டர் படிக்க வச்சாரு. ரெண்டுமே பொண்ணுங்க தான் அவங்க வீட்டுல. பொண்ணை வந்து எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவரு. எல்லா கட்சி மேடையிலையும் போய் இந்த பாப்பா நிற்கும் பேசு. பொண்ணுங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பத்தி வளர்ப்போம். அனுப்பக்கூடாது, இங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. இந்த பாப்பா எல்லா மேடையிலையுமே தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை என் கூட என்னோட 2-3 கூட்டங்களை என் கூட உட்கார்ந்துட்டு இருக்கு பாப்பா. அப்படி ஆர்வமா வந்துடணும். டாக்டர் ஆர்.எம். கிருத்திகா, தென் மாவட்ட மகளிருடைய பொறுப்பாளர்கள் தேனி மாவட்ட மகளிரணி செயலாளர் வாழவந்தால், விருதுநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் பஞ்சவர்ணம், தென்காசி மாவட்ட மகளிரணி செயலாளர் மகாலட்சுமி, சிவகங்கை மாவட்ட மகளிரணி செயலாளர் காளியம்மாள், ராமநாதபுரம் மாவட்ட மகளிரணி செயலாளர் பாண்டியம்மாள், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னம்மாள், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி, நாமக்கல் மாவட்ட செயலாளர் சங்கீதா, புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சுமதி, தஞ்சை மாவட்ட செயலாளர் லதா, புதுகை மத்திய மாவட்ட செயலாளர் முத்துலட்சுமி, திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் வெள்ளையம்மாள், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சித்ரா, தஞ்சை தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் விமலா, தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் ராஜகுமாரி. இவர்களோடு இங்கே வருகிறக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ், எனக்கு முன்னாலே இந்த சமூகத்தினுடைய நிலையை யதார்த்த நிலையை உங்களிடம் பேசி சென்ற அருமை சகோதரர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குருமணிகண்டன், இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுவதற்கு தாய்மார்கள் மட்டும்தான் இந்த நிகழ்வை நடத்தணும்னு சொன்னேன். அவர்களோடு உறுதுணையாக இருக்க அருமை சகோதரர் மாநில செயலாளர் பிஎம்எஸ் அழகர், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே தமிழர் தேச கட்சியினுடைய தலைமை சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு
கடைசியா கொடுத்தாங்க பாரு எல்லாத்துக்குமே. அந்த அம்மா யாரு? ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல, கையை உயர்த்திட்டு இருக்க மாதிரி. அந்த அம்மா யாரு? கண்ணகி. என்ன கண்ணகி? மதுரையை எதிர்த்த கண்ணகி. அடுத்து கற்புக்கு அரசி கண்ணகி. என்னது? கற்புக்கு அரசி கண்ணகி, மதுரையை எதிர்த்த கண்ணகி. அந்த மண்ணில முதலா தமிழர் தேசம் கட்சியினுடைய மகளிர் பாசறை சார்பில் மாநாடு நடத்துறோங்கிற போது மிக பெருமையாக இருக்கிறது. இந்த மண்ணில், மதுரை மண்ணில் நடத்துறோம். ஏதோ காரணத்தை சொல்லி நம்ம அங்க இருந்து வந்திருப்போம். முதல்ல நம்ம யார், நம்முடைய வரலாறு என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு ஒரு திமிரு இருக்கும், எனக்கு ஒரு இருமாப்பு இருக்கும். அந்த பக்கக்கார பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர், அவருடைய வயது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தப்பு. சொன்னது யாரு? தலையில ஒரு மொட்டு. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோட வயது 1350. எத்தனை வயசு ஆச்சு நம்ம தாத்தனுக்கு? நம்ம கிராமங்கள்ல அல்லது நமது பக்கத்து கிராமங்கள்ல மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு வரலாறை கேட்கும் போது 1000 கால வரலாறை தாண்டி தமிழகத்தில் எந்த சாதியும் இல்லை. நமக்கு மட்டும்தான் 1350 நம்ம பேரரசருடைய வயது. வரலாறு மிகப்பெரியது. தலைவர்களே கவனிங்க. லேடிஸ் தான் பேசிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன தகவல் பக்கத்துல ஏதாவது நடக்கிறது இவங்க பேசிப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கூட கேட்காதுமா. அது இங்கதான் பாக்குறேன். என்ன பேசிட்டு தெரியல, ஆனா சவுண்ட் இருந்தா வந்துட்டே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் கவனிங்க. வரலாற்றிலே நாடாண்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாய் பணத்துக்காக ரேஷன் கடையில் நிற்கிறோம். ராமநாதபுரத்தில் ஒரு மேடையில் நான் சொன்னேன், தேர்தல் நேரத்தில் அந்த கூட்டம் நடைபெறும் போது நான் பேசினேன். ஒரு பெண் இருக்கான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த பெண் யாருடைய கண்காணிப்புல, யாருடைய பாதுகாப்புல இருப்பான்னு சொன்னா அப்பா அம்மா பாதுகாப்புல இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கி கொடுப்பவர் அப்பனாக இருப்பார், தகப்பனாக இருப்பார். அப்படி பார்க்கிற போது அந்த பொண்ணுக்கு சேலை வாங்கி கொடுக்கிற தகுதி யாரிடம் இருக்கிறது சொன்னா அப்பா வாங்கி கொடுப்பார். வளர்ந்து அந்த பொண்ணு திருமணமாகி போகிற போது அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பொண்ணுக்கு சேலை வாங்கி கொடுப்பார். தமிழகம் முழுக்க இருக்க முத்தரையர் கிராமங்கள்ல தேர்தல் நேரத்தில் சேலையை வாங்கி கட்டுறோமே நம்மலாம். அந்த சேலையை கொடுக்கிறாங்க அதிமுக காரணம், திமுக காரணம். உங்களுக்கு என்ன உறவு முறை? என்ன உறவு முறை? இனிமே அந்த சேலையை வாங்கி கட்டுறீங்களா? நல்ல சவுண்டு. தேர்தல் வருகிற போது என்ன பண்றோம்? போய் இந்த மக்களுடைய கோரிக்கைக்காக சம்பந்தப்பட்ட மந்திரி, இந்த மாவட்டத்தினுடைய மந்திரி மூர்த்தியை பார்க்கறதுக்காக இருக்கிற மாநாட்டுக்காக அந்த பெரிய மனிதர் எங்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் அவர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே 80,000
என்ன ஒரு தைரியம் பாக்குறீங்க. அதனால தேர்தல் வருகிற போது அவன்கிட்ட போய் கை நீட்டி நிக்காதீங்க. நம்ம வரலாறு சொல்லிட்டேன். பேரரசர் பெருங்குடிக்கு முத்திரைகளை வயசு எத்தனை? சத்தமா சொல்லுங்க. வரலாற்றிலே நாடாண்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் போய் நிற்க வேண்டிய ஒரு கேவலமான சூழலை நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை மாற்றணும். இந்த சமூக மக்கள் தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறார்கள். இந்த சமூக மக்களை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். தமிழகம் முழுக்க அப்படியே போனீங்கன்னா, கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னா, அந்த பகுதிகளை கடந்து போகிற போது இது கவுண்டர் சமூகம் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதின்னு அந்த சமூகத்தினுடைய அடையாளம் அங்க இருக்கும். அந்த சமூகத்தினுடைய தலைவர்களுடைய படம் இருக்கும், கொடி இருக்கும். வன்னிய சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் அவர்களுடைய அடையாளம் அங்கே இருக்கும். பிரதேசவசமா நாம பெரும்பான்மையாக இருக்கிற நமக்கான எந்த அடையாளம் இருக்காது. தமிழகம் முழுக்க வாழுகிற முத்திரைகளை தமிழக அரசியல்வாதிகளுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை 2010 துவங்கினோம். அதற்கடுத்தது இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். யார் வேண்டுமானாலும் இந்த மக்களை அடிக்கலாம், உதைக்கலாம், அரசியல் ரீதியாக வஞ்சிக்கலாம். இந்த நிலையை மாற்றணும். தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் முத்தரையர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சாமானிய முத்தரையருடைய குரலாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் நின்றது. அடிக்கிறவெல்லாம் பார்த்தோம். இனிமேல் உங்க தொட்டாலும் நாம கேட்டோம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறோம், அடிச்சா திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி பாதுகாப்பை, இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். இது மட்டும் போதுமா? அரசியல் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அரசியல் அதிகாரத்துக்கு வராம நாம எதுவுமே செய்ய முடியாது என்பதற்காக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அரசியல் முகம்தான் தமிழர் தேசம் கட்சி. அதனுடைய ஒரு பிரிவுதான் என்னது? தமிழர் தேசம் மகளிர் பாசறை. இதில் வந்திருக்கவங்களுக்கு எத்தனை பேரு அரசு ஊழியரா இருக்கீங்க? அரசு ஊழியரா இருக்கீங்க? யாருமே இல்லை. தனியார் கம்பெனியுடைய ஊழியரா எத்தனை பேர் இருக்கீங்க? தனியார் கம்பெனியில நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மாசம் எங்களுக்கு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம். யாரு இல்லையா? 2 பேரு 3 பேரு. நாங்க ஏதாவது சிறு தொழில் கத்து கொடுத்தீங்கன்னா அந்த தொழிலை நாங்க வீட்டிலே செஞ்சு பணம் சம்பாதிப்போம். எங்களுக்கு ஒரு சுய தொழிலை கத்து கொடுங்கன்னு யாரெல்லாம் கேட்பீங்க? இப்ப நீங்க வெளியே போகும்போது, சாப்பிட்டு வெளியே போகும்போது, வெளியே போற இடத்துல ஒரு டேபிள்ல ஒரு பொண்ணு உட்காந்து உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. யாரெல்லாம் நான் சுயதொழில் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் உங்க பேரு, அட்ரஸ், போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. உங்கள் பகுதியிலே மதுரை மாவட்டமாக இருந்தால் மதுரை மாவட்டத்தில், தேனி மாவட்டமாக இருந்தால் தேனி மாவட்டத்தில் உங்க பகுதியிலே உங்களுக்கு சுயதொழில் பயிற்சி கொடுப்பதற்கு தமிழர் தேச மகளிர் பாசறையிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் வருவார்கள். எல்லாம் கத்துக்கலாம்ல? எல்லாம் மறந்துடாம சாப்பிட்டு மறந்து விடக்கூடாது. பேரை கொடுத்துட்டு போகணும். அதை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். ஒரு மிகப்பெரிய மாற்றம். பேசாதீங்க. இது மட்டும்தான் மாற மாட்டேங்குது.
மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் நீர்நிலை போடுகிறது. இந்த மண்டபம் பத்தல. இந்த மண்டபத்துல 1000 பேர் உட்காரலாம்னு சொன்னாங்க. 1000 பேர் உட்கார்ந்தாச்சு. அது இல்லாம ஒரு 700 பேர் எக்ஸ்ட்ரா விட்டாங்க. மண்டபம் பத்தல. அடுத்த முறை திறந்த வெளியில பொதுக்கூட்டமாக இந்த மாநாடு நடக்கும். திறந்த வெளியில் நடத்தப்பட்ட மாநாடு. அதுவும் இந்த மதுரை மண்ணில்தான் தென்மண்டல மகளிர் மாநாடு. இதே மதுரை மண்ணில ஓபன் ஸ்டேஜ் போட்டு உண்மையாவே மாநாடு மாதிரி நடத்தப்படும். நாலு வெட்டிக்காக நடத்த மாட்டோம். ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு நம்ம தாய்மார்கள்ட்ட. இப்போ நம்ம கட்சியில தம்பிமார்களும் வேலை செய்யலாம். நீங்களும் பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, யாருடைய வேலை பலமான வேலை, யார் செய்கிற வேலையால சமூகத்திலே மாற்றம் வரும்னு சொன்னா தாய்மார்கள் செய்கிற வேலையால தான் மிகப்பெரிய மாற்றம் வரும். தம்பிங்க சொன்னாங்க குடும்பத்திலிருந்து மாற்றம் வரணும். இன்னைக்கு வருகிற போது நம்முடைய பொறுப்பாளர்கள் அவர்களுடைய வீட்டுக்காரமாக கூட்டு வந்திருக்கணும். எத்தனை பேர் கூட்டு வந்தாங்க? எத்தனை பேரோட வீட்டுக்காரமாக வந்திருக்காங்களா? நான் வரும்போது என் பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டு வந்தேன். ஒரு சின்ன பிள்ளைங்க கூட்டு வந்தாங்க. என் பிள்ளைங்க 2 பக்கம் பிள்ளைங்க இருக்கு. வர்றப்போ என் கூட வராங்க. அவங்க அக்கறைய பாத்துக்கிங்க. இந்த ட்ரெஸ் போட்டவன் அப்பா இந்த இடத்துல புள்ளியா இருக்கு, என் கூட வராது. அவங்க 2 பேரும் கரெக்டா வரணுமா? அக்கறை பாருங்க. வேஷ்டியில லைட்டா டாட் இருக்கு, அதை பாருங்க. அப்படி தலையை சீக்கி கூட்டத்துக்கு இறங்கி வரும்போது தலையை கோதி விடுறாங்க. அழகா போகணுமா? இந்த அக்கறை ஒவ்வொரு குடும்ப பெண்களிடமும், முந்தைய குடும்ப பெண்களிடமும் இந்த அக்கறை இருக்கிறது. நம்ம கணவர் நல்லா இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா இந்த பாடா போன இந்த அப்பான்னு சொல்றாங்க அயோக்கிய பெயர். அப்பா எந்த ஊர்லயாவது ஒரு அப்பன் தன் பிள்ளைங்கெல்லாம், தன் பிள்ளைங்களோட மருமகெல்லாம் புடிச்சு குட்டி சவரா போகணும்னு நினைப்பானா? எந்த அப்பனாவது தன்னோட மருமகன், அதாவது உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் புடிச்சு நாசமா போகணும்னு நினைப்பானா? அதுக்காக சாராய கம்பெனியை தொடங்கி, அவங்கதான் சாராய கம்பெனி அவங்களது. காய்ச்சல் அவங்களே விற்கிறது, அவங்கள தெரிஞ்சுக்கங்க. காட்சி கொடுத்து நாசமாக்கி என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு அப்பா, அப்பா நீ அப்பா இருந்தீங்கன்னா இன்னும் நாங்க நாசமா போயிடுவோம்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க வரணும்? தமிழர் தேசம் கட்சி நடத்துற அத்தனை கூட்டத்திலையும் தாய்மார்கள் கூச்சப்படாம வாங்க. இந்த மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்துங்கன்னா எவ்வளவு கூச்சம் பாருங்க. பேர் சொல்றதே கேட்கல. இவ்வளவு கொஞ்சம் கூட்டத்தை யார் தெரியுமா ஆர்கனைஸ் பண்ணது? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தான். இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது. அவங்க யாரு வழிநடத்துறதுன்னா அக்கா கவிதா பிச்சல் அவங்க தான். ஒரு இடத்துல நான் உதவி பண்ணல. இவங்களை பார்க்க போறோம், கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அழகா எப்படி என்ன பேச போறோம். நான் பேச மாட்டேன். எப்ப கத்துக்கிறது? திருச்சியோட மாநாட்டிற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 38 லட்சம் வசூல் செய்த மாநாட்டை நடத்தினேன். 38 லட்சம். உங்க மண்ணில மாநாடு நடத்தினேன். தென்னகமே திரளும் பழையர் வாழ்வுரிமை மாநாடு 88 லட்சம் செலவு, 80 லட்சத்தை வசூல் செய்தேன். நான் இவ்வளவு பெரிய தொகையை வசூல் செய்தேன். நீங்க கொஞ்சமா ஒரு 2 நிமிஷத்தை வசூல் பண்ண முடியாதா? நான் எந்த உதவியும் பண்ணல. கத்துக்கங்க. போய் வசூல் செய்யும் போது அசைக்கப்படுவோம், கேவலப்படுவோம், பெருமைப்படுத்தப்படுவோம். சூப்பரா வேலை செய்வீங்க. நமக்குன்னு ஒரு கட்சி வந்துருச்சு சொல்லுவாங்க. நீங்க பொது தளத்துக்கு போய் சந்திக்கும் போதுதான்
மிகப்பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் எந்த உதவி பண்ணாம போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு சிறப்பா இந்த மாநாட்டை நடத்திட்டாங்க. இந்த மதுரை மண்ணில, கற்புக்கரசு பிறந்த மண்ணில, நீதிக்காக நின்ற இந்த மண்ணில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்திய மகளிர் அணியை சேர்ந்த அத்துணை பேருக்கும் உங்கள் சார்பாகவும் கட்சியினுடைய தலைமை சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கொடுக்கிறோம். ஆம்பளை எப்படி வேணாலும் வசூல் பண்ணிடுவோம், அல்லது கை காசு கூட போட்டுருவோம். ஆம்பளை என்ன பண்ண முடியும் பாருங்க. யாரெல்லாம் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா 3 பேர் கை தருவீங்க. கவர்மெண்ட் வேலையில பிரைவேட் வேலையில போறவங்களே 3 பேர் தான் சொல்றீங்க. அப்ப பணம் இருக்காது. ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தமிழர் தேச மகளிர் பாசனத்தை தமிழர் தேச கட்சியினுடைய தலைமை கொடுத்திருக்கிறது. தெரிஞ்சுப்பாங்க அக்கா யாராலும் எப்படி பார்த்துப்பாங்க. அதனால மாற்றம் என்பது எல்லா இடத்திலும் சொல்லுவேன். ஒரு அம்மா சரியான அம்மாவா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்க எவனுமே பிடிக்க மாட்டான். நல்ல கவனிக்க தாய்மார்களை வீட்டுல 4 பேரு, ஆம்பளை பசங்க 4, பொம்பளை பிள்ளைங்க 2. எங்க பெரிய அண்ணா மட்டும் பிடிப்பார். மீதி 3 பேர். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்க அப்பா இறந்து போகிறார். அம்மாவுக்கு படிப்பறிவே கிடையாது. மிகப்பெரிய விவசாய குடும்பம். தப்பு பண்ணுனா அடிவிடும். அம்மாவுக்கு இருந்து ஞாபகம் வச்சுங்க. அப்படியாப்பட்ட அம்மாக்களால் நீங்களா இருக்கணும்னு சொல்றேன். தப்பு பண்ணா அடிவிடும். அப்படி கண்டிப்பாக வளர்ப்பதனுடைய விளைவு எங்க ஊரிலேயே மதிக்க தகுந்த குடும்பம் எந்த குடும்பம் தான். அப்படி வந்து அம்மாக்கள் கண்டிப்போடு பிள்ளையை வளர்க்கிற போது அவன் குடிகார மகனாக இல்லாத போது அவன் திருமணம் செய்கிற போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். இது அம்மாவோட வேலை. அப்படியே அம்மா தப்பா வளர்த்துட்டாங்க. ஒரு மனிதன் திருமணம் செய்கிற போது திருமணம் பண்ணி வச்சு அவன் திருந்திடுவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இப்ப இருக்க என்ன பண்றோம்? அவன் கொஞ்சம் நஞ்சம் குடிகாரனா இருந்தாலும் அவனை சரி செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு அவனை கொண்டு வருவது ஒவ்வொரு மனைவிமார் கையில் இருக்கு. அதை எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? கொஞ்சம் மூஞ்சியை காட்டிங்கன்னா போதும். சாப்பாடு போடும்போது கொஞ்சம் கோபத்தை காட்டிங்கன்னா போதும், திருந்திடுவான். ஆனா அவங்க செய்யறதில்லை. அதனுடைய விளைவு அவன் குடிகாரனாக மாறுகிறான். அவன் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறான். எப்படியாவும் 10வது வரைக்கும் புள்ள படிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அதுக்கு மேல படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பும் போது குழந்தை தொழிலாளர் நீங்க வேலைக்கு அனுப்பி அவன் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுத்தது மாத்திரமல்லாமல் உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெடுத்து குற்றச்சாட்டுகிறீர்கள். அதற்கு காரணமாக இருப்பது தாய்மார்கள் தான். புரிஞ்சுக்கங்க. எதுக்காக மாற்றம் இந்த சமூகத்திலே வந்துருச்சு, குடும்பத்திலையும் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தாய்மாரும் அவன் தப்பு செய்கிற போது நீங்கள் கண்ணகியாக மாற வேண்டும், நீங்கள் பராசக்தியாக மாற வேண்டும். அப்போ போய் நீங்க சிரிச்சுட்டு சொன்னா மாற்றம் வராது. சில கொள்கைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க படிச்சப்ப நீங்க பார்க்கவே இல்லை. படிச்சப்போ எதற்காக தமிழர் தேச மகளிர் பாசறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? இதோட முடிச்சவங்க கேட்டுக்கங்க. பெண்களுக்கான உரிமையை பாதுகாப்பது. எங்கெல்லாம் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த உரிமையை பாதுகாப்பது, பெண்கள் கல்வி தரத்தை மேம்படுத்துவது.
வேணும்னா, உதவி தேவைன்னா எப்ப வேண்டுமானாலும் உங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் காட்டுறதுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் அல்ல, கூட்டத்தை காமிக்கிறதுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் இல்ல. எனக்கு என் பிள்ளைய படிக்க நான் இந்த பணம் ரெடி பண்ணேன், ஆனால் பணம் பத்த அப்படியே நீங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் சொல்லும் போது நிச்சயமாக அந்த நிதியை எங்களால் கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். ஒருத்தராக எங்களால் இந்த மாநாடை நடத்துவதற்கு 3-5 லட்சத்தை வசூல் செய்கிற போது ஒரு சாமானியனுடைய பெண் பிள்ளை படிப்பதற்கு 10 பேர் அல்ல 100 பேரை சந்தித்து நிதியை திரட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பெண்களுக்கான வேலையை அதிகப்படுத்துவது. நான் 12வது படிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன். இதெல்லாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை நம்ம கட்சியினுடையது. நம்மால் நிறைய பேர் என்ன பண்றான், கட்சிங்கிறது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றது மட்டும்தான் நமக்கு ஏதாவது வேணும்னு கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எந்த கூட நீங்கள் பயணித்து விட்டு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அதிமுக காரண்டையோ திமுக காரண்டையோ போய் நின்னா அதை விட அசிங்கம் தமிழர் தேச கட்சிக்கு வேற எதுவுமே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. என்கிட்ட வந்து மஞ்சள் சேலை கட்டிட்டு நீ போய் அடுத்தவன்ட்ட வேலைக்காக நிற்காத. உனக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் சொல்றேன். பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. ஒரு 300 பேர் கைப்பற்றிருப்பீங்க. முதல்ல சுய தொழில் பயிற்சி கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தமா தொழில் தொடங்குவதற்கு வட்டிகள் இருந்து உங்களுக்கு கடனை வாங்கி கொடுக்கிறோம். சும்மா இல்ல, பேங்க்ல இருந்து உங்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம். உங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சியை கொடுத்து சுய தொழில் பயிற்சியை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போகிறோம் நாங்கள். நீங்க நம்பிக்கையா வாங்க கூட. ஐயோ தேர்தல் எப்ப வேணாலும் வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம். அடுத்து பெண் குழந்தை திருமணங்களை தடுப்பது. சொன்னோம்ல, 10வது முடிச்சோன்னா 12வது முடிச்சோன்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணி வைக்காதீங்க. தம்பி மணிகண்டன் பேசும்போது சொன்னா பண்ணி வைக்காதீங்க. அவர்களுக்கான வயது வருகிறது. தயவு செஞ்சு ஒரு டிகிரியாவது படிக்க வைங்க. படிக்க வைக்கிறதுக்கு நிதி தேவைன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் நீங்க தொடர்பு பண்ணுங்க. தயவு செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக மாநில செயலாளரை தொடர்பு கொள்ளுங்கள். மாநில செயலாளராக முடியலன்னு சொன்னா மாநில தலைவராக என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம தலைமையில கூச்சம் இருக்கு. அதை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழர் தேச கட்சியுடைய தலைமைக்கு இருக்கு. நாங்க தான் உங்களை பற்றி கவலைப்பட முடியும். பெண்களுக்கான அரசியல் பங்கீட்டை அதிகப்படுத்துவது. உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தலில் ஆம்பளைய மட்டும்தான் நிற்கணும் இல்ல, வார்டு உறுப்பினராவது நீங்க நின்றுங்க. நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலரா நீங்க வரணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வரணும். அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். வெறும் தம்பிமார்களுக்கு மட்டும் கொடுக்கிறது இல்ல, உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்குங்க. நீங்க தான் பணத்தை திருட மாட்டீங்க, பயப்படுறீங்க, தப்பு பண்றதுக்கு பயப்படுறீங்க. ஆகையால ஒரு நேர்மையான நிர்வாகத்தை யாரால் கொடுக்க முடியுமா? என் சகோதரியாக உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால உள்ளாட்சி தேர்தலில் நீங்க எல்லாரும் வரணும். மது மற்றும் போதைப் பொருட்களை நாட்டில் தடை செய்யும் வரை போராடுவது. ஏற்கனவே டாஸ்மாக் இருக்கும். நாம பெரும்பான்மையா இருக்க பகுதியில் டாஸ்மாக வச்சிருப்பான். சனியில போய் தொலை. இனிமே புதுசா டாஸ்மாக ஆரம்பிச்சான்னு சொன்னா அதை எதிர்த்து போராடுவதல்ல, அந்த இடத்துக்கு
சொல்லணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து மனு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தை அடிச்சு உடைச்சு பெரிய பிரச்சனை இருக்கு. உள்ள போகணும். நீங்க எத்தனை பேர் உள்ள போனாலும் சரி, உங்களை ₹1 செலவு இல்லாம உங்களை வெளியே கொடுத்துருவாங்க. லாபம் வச்சுக்க அடிச்சு உடனே அதே மாதிரி சந்திக்கிறேன். எல்லா பகுதியிலையும் சந்திக்கல ஓடுதா? ஓடும். ஒயின் ஷாப்புக்கு எதிராக சந்திக்கலை எடுத்துட்டான். அதுக்கு எதிராக உடனடியா மனு கொடுத்து அதை உடனடியா தூக்கணும். இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நகரங்கள்ல மட்டுமே இந்த கஞ்சா இன்னைக்கு கிராமங்களுக்கு வந்துருக்கு. கஞ்சா கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க தெரியாது. கஞ்சா அடிக்கிறவன் அக்கா தங்கச்சி தெரியாது, அண்ணன் தம்பி தெரியாது, கொலை செய்கிற அளவுக்கு துணிவான் அந்த கஞ்சா பழக்கம் இருக்கவன். அது நம்ம கிராமங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சம்பந்தப்பட்டவன் எவன் விற்கிறானோ அவன் மேல புகார் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? தாய்மார்கள் கொடுக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பா தம்பிமார்கள் எல்லாம் நிற்பான். அதை நீங்க உடனடியா செய்யணும். நாட்டில் நடக்கும் ஊழலுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சாரம் செய்யணும். அடுத்து இயற்கை மற்றும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்வது எல்லா பகுதியிலும் நடத்திருக்கோம். தமிழகம் முழுக்க எல்லா பகுதியிலும் கனிமவள கொள்ளை மழையை விட்டோம். ஆற்றில் இருக்க மண்ணா இதுக்கு எதிராக தமிழர் தேசம் கட்சி தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கு. உங்களுடைய தொழிலோடு நிச்சயமா அதையும் செய்வோம். நாட்டின் கலாச்சாரங்களின் மாண்பை காப்பது. தாய்மார்கள்லாம் சேவை கட்டி இருக்கணும், பொட்டு வச்சுக்கணும். இப்படிதான் கலாச்சாரத்தோட இருக்கணும். நம்முடைய கலாச்சாரங்கள் நம்மளாம் அரசர் வழியில வந்தாங்க, நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பெண் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும். பெண் குழந்தைகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத் தருவது. என் புள்ள பாதிக்கப்பட்டான்னு சொன்னா உடனடியா எவன் அதை செய்தானோ, அந்த செயலை செய்தானோ அவனுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வரைக்கும் நமது போராட்டம் போயாது என்ற ரீதியில நாம தொடர்ச்சியா போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய சொல்றது. கூப்பிட்டோட வந்துட்டீங்க, உங்களோட காத்திருந்தீங்க. உங்க அத்துணை பேருக்குமே தமிழ் தேசம் கட்சியினுடைய தலைமை சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்களில் இந்த மஞ்சள் உடையை நாம் காண வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.